அனைவருக்கும் காலை வணக்கம். பஞ்சாங்கம் கூறும் இன்றைய நாள் நிகழ்ச்சி உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைய நாள் பராப வருடம் சித்திரை மாதம் 10ஆம் தேதி 23/4/2025 வியாழக்கிழமை. இன்றைய திதி சப்தமி திதி, நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம், நாமயோகம் சுகர்மம் நாமயோகம், கரணம் கரகரணம், யோகம் அமிர்த யோகம், சாத்த திதி சப்தமி திதி. இன்றைக்கி வாஸ்து நாள், வாஸ்து புருஷன் விழிக்கிற நாள். இன்றைக்கி வாஸ்து நாள். காலையில் 8:54 9:30 வரைக்கும் இருக்குது. 8:54 முதல் 9:30 வரைக்கும் வாஸ்து போடுற நேரம். இன்றைக்கி புதுசாக வீடு கட்டுறவங்க, கடை கட்டுறவங்க, ஏதாவது ஒரு புதுசாக தொழில் ஸ்தாபனம் கட்டுறவங்க எல்லாம் காலையில் 8:54 9:30 போடலாம். வாஸ்துவில் நிறையா விஷயங்கள் இருக்குது. வாஸ்துங்கிறது ஒரு இடத்துக்கு பார்க்குறது, ஓகேங்களா? ஸோ இடம்னா அது ஒரு காலி மனையாக இருக்கணும். இந்த காலி மனைக்கு தான் அந்த வாஸ்து வேலை செய்யும். மனையாக மாறிடுச்சுன்னா அதுக்கு வேறு மாதிரி பார்க்கணும். இதை பற்றி நான் ஒரு தனி வீடியோ போடுறேன். ஏன்னா இதில் ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது. அங்கே அந்த பிரச்சனை, இங்கே வந்த பிரச்சனைன்னு. ஒரு வாஸ்துவும் ஒரு ஜாதகமும் சேர்ந்தால்தான் அது மனையாக மாறும், ஓகேவா? அந்த ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி அந்த மனை வேலை செய்யும். சார் அந்த இடத்துல அது நீண்டு இருக்குது சார், இது குறுகி இருக்குது சார்னு ஏகப்பட்ட குழப்பம். அந்த இடம் சரியில்லை, இந்த இடம் சரியில்லை அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. எல்லா இடமும் யாரோ ஒருத்தர் இருக்காங்க, அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. நீங்களே கேட்கலாம், சார் முச்சந்தியில் இருந்தால் நல்லா இருக்க மாட்டேங்கிறாங்க, ஆனால் அவங்க நல்லா இருக்காங்க சார். சார் இந்த அவங்க ஃப்ளாட்டு ப்ராப்பராகவே இல்லை, இருந்தாலும் அவங்களுக்கு கோடி கோடியாக கொட்டுது சார், அப்படி இப்படின்லாம் நிறையா பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வாஸ்து அந்த ஜாதகத்துக்கு பொருந்துனுச்சுன்னா அது எவ்வளோப்பட்ட ஒரு ப்ராப்பராக இல்லாத ஒரு மனையாக, ஒரு வீடாக, ஒரு வாஸ்துவாக இருந்தாலும், ஒரு இடமாக இருந்தாலும் அது நல்லா தான் இருப்பாங்க அதில் வாழ்கிறவங்க. அந்த வாஸ்து, அதாவது அந்த இடம் பொருந்தாத ஒரு ஜாதகத்துக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அந்த இடம் நல்லா இருக்காது. அது எவ்வளோ அழகான வீடு, அழகான இடமாக இருந்தாலும், அது எவ்வளோ ஒரு ஒரு ரெக்டாங்குலர் சைஸில் கரெக்டாக இருந்தாலும் அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க. ஸோ இதை பற்றி ஒரு டீட்டெயில்டு வீடியோ நான் வாஸ்து சாஸ்திரம் நான் தனியாக போடுறேன். ஸோ இன்றைக்கி வாஸ்து நாள். இன்றைக்கி புது மனை போடுறவங்க எல்லாமே இன்றைக்கி போடலாம், ஆரம்பிக்கலாம். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபை ஓரைகள் 10:35 முதல் 11:35 வரை காலை, மதியம் 12:40 1:40 வரை. இன்றைய சூரிய உதயம் 6:01. இன்றைக்கி ராகு காலம் 1:39 3:10 வரைக்கும். யமகண்டம் 6:04 7:35 வரைக்கும். குளிகை நேரம் 9:06 10:37 வரைக்கும். இது எக்ஸாக்டாக உள்ள டைம். அதனால் நாங்கள் அதை கணிச்சு போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. இன்றைய கிரக நிலவரம்: மேசத்தில் சூரியன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு சந்திரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் செவ்வாய் புதன் சனி. இன்றைய ராசி பலன்: மேசராசி. மேசராசி பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல கேது இருக்குது. 5ஆம் இடத்துல கேது அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதாவது உங்களோட குலதெய்வத்துக்கு பூஜை சரியாக பண்ணவில்லை, இல்லை உங்கள் வீட்டில் யாராவது இறந்த பெண்கள் அகால மரணம் அடைஞ்சிருக்காங்க, சின்ன வயதிலே மரணம் அடைஞ்சிருக்காங்க, அதாவது ஒரு 35 வயசு 40 வயசுக்குள்ளே மரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு சரியாக திதி கொடுக்கலை. திதி கொடுக்கறது, குலதெய்வத்துக்கு பூஜை போடுறது, இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான காலகட்டம் இது. சார் என்கிட்ட எல்லாமே இருக்குது, ஆனால் நிம்மதி இல்லை, டெய்லி பிரச்சனையாகவே இருக்குங்கிறாங்க நிறையா மேசராசிக்காரர்கள். அதுக்கு காரணம் நீங்கள் உங்கள் பூர்வீகத்தை சரியாக கவனிக்கலை. உங்கள் பூர்வீகத்தில் இருக்கிற குலதெய்வத்துக்கு பூஜை போடணும். உங்கள் பூர்வீகத்தில் யாராவது வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்கள கரெக்டாக பார்த்துக்கணும். உங்கள் அம்மா அப்பாவை கரெக்டாக பார்த்துக்கணும். உங்கள் தாத்தா பாட்டியை கரெக்டாக பார்த்துக்கணும். இறந்தவங்களுக்கு கரெக்டாக திதி கொடுக்க வேண்டும். அதே மாதிரி அகால மரணம் அடைந்தவங்களுக்கு அதுக்கான சரியான ஆச்சாரியர்களை கண்டு, இந்த மாதிரி அகால மரணம் அடைஞ்சிட்டாங்க, அவங்கள மோட்சத்துக்கு அனுப்புறதுக்கு வழி செய்யணும்னு சொல்லி வழி செய்யணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இறந்தவங்க படத்தை, அகால மரணம் அடைஞ்சவங்க படத்தை வீட்டில் வச்சுட்டு பூஜை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்கள மோட்சத்துக்கு போக விடாமல் இங்கேயே தக்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது மூலயமா நல்லது நடக்கும்னு சில பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. நடக்காது. நல்லது நடக்கிற மாதிரி ஒரு கெட்டது செஞ்சுட்டு போயிடும். அதாவது வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலியை உடச்சி விட்டு போயிடும். அதனால் ஏற்கனவே இருக்கிறதும் போயிடும். அதனால் மேசராசிக்காரர்கள் இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது, 5ஆம் இடத்தில் கேது அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் பூர்வ புண்ணியத்தை கவனிக்கணும். பூர்வ புண்ணியத்தை சரி செஞ்சிட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு இருக்கிற எல்லா மனசங்கடமும் நீங்கி
நிம்மதியாக வாழக்கூடிய நேரம் இருக்கும். இப்போ சகோதரத்திற்குள்ளே சொத்து தகராறுலாம் நிறைய வீட்டில் நடக்கும். ஏன்னா 5ஆம் இடங்கிறது பூர்வீக சொத்தை குறிக்கிறது, பூர்வீக சம்மந்தமாக எல்லாத்தையும் குறிக்கிறது. அப்போ அதெல்லாம் இப்போ கை வைக்காதீங்க, எல்லாமே பொங்கலுக்கு அப்புறம் பார்த்துக்கும். ஜனவரி 2027க்கு அப்புறம் பொங்கல் கழித்து என்ன பண்ணிக்கோன்னா இந்த சொத்து விகாரத்தெல்லாம் ஈடுபட்டுக்கலாம். நடுவில் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு ஒன்றும் மிஞ்சாமல் போயிடும். அடுத்தது ரிஷபராசி. ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் கேது இருக்கிறார். 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் கேது இருக்கிறார். சுகஸ்தானத்தில் கேது இருந்தாருன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே இருக்கும், ஆனால் அனுபவிக்க முடியாது. புரியுதா? வீடு மனை வாகனங்களில் கடன் ஏற்படும், இல்லை ரிப்பேர் ஆகி போயிடும், இல்லைன்னா அது வந்து ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி நமக்கு பயனளிக்காமல் போயிடும், இல்லை விற்று விட்டு கடனை கட்டுற மாதிரி சூழ்நிலை வரும், இல்லை ஏதோ ஒரு வகையில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வாகனங்களில் பிரச்சனை ஏற்படும். வீடு, நீங்கள் இருக்கிற வீடு வாடகை வீட்டில் இடத்துக்காரவங்க பிரச்சனை, பக்கத்தில் பிரச்சனை, ஏதாவது ஒன்று உங்களுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அந்த சுகஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கும்போது அப்படி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இம்மிடியேட்டாக என்ன பண்ணணும், நீங்கள் காளிகாம்பலை வழிபட வேண்டும், விநாயகரை வழிபட வேண்டும். விநாயகரை டெய்லி வழிபடணும், வீட்டில் வச்சு பூஜை பண்ணணும். காளிகாம்பால் வாரம் வெள்ளிக்கிழமை போய் அந்த ராகு காலத்தில் நீங்கள் வந்து சாமி கும்பிடணும், இல்லை ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் போய் சாமி கும்பிடணும். அப்படி கும்பிட்டீங்க அப்படின்னா, பூஜை செய்தீர்கள் என்றால் இந்த பிரச்சனை சரியாகிவிடும். மிதுனராசி. மிதுனராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். 3ஆம் இடத்துல கேது இருக்கும்போது என்ன மாதிரியான சிக்கல்கள்லாம் ஏற்படும்? உங்களுக்கு சகோதர ஸ்தானத்தில் பிரச்சனை. மிதுன ராசியில் சகோதர ஸ்தானத்தில் பிரச்சனை வரும். சகோதரர்கள்ட்ட நீங்கள் விட்டு கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும் எல்லாத்தையும். சகோதர ஸ்தானம் வலுத்துருக்கு. அதாவது அண்ணனாக இருந்தால் தம்பிகிட்ட எல்லாத்தையும் விட்டுட்டு வர மாதிரி இருக்கும், தம்பியாக இருந்தால் அண்ணன்ட்ட எல்லாத்தையும் விட்டுட்டு வர மாதிரி இருக்கும். இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை சகோதர ஸ்தானத்தில் ஏற்படும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிதுன ராசிக்காரர்கள் சகோதரருக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கணும். அது கொஞ்சம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். இல்லைன்னா உங்களோட பல விஷயங்கள் உங்கள் சகோதர ஸ்தானத்தால் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்குன்னு சகோதரனை எதிரியாக பார்க்கக்கூடாது, ஓகேங்களா? இருந்தாலும் அவங்கள்ட்ட ஜாகிரதையாக இருந்துக்கணுங்கிறது தான் இந்த காலகட்டத்தோட குறிப்பு. கடகராசி. கடகராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போய் சனியோடு சேர்ந்து உங்களுக்கு உட்காந்துருக்காரு. சனி செவ்வாயோடு சேர்ந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கார். இப்போ 5ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்துக்கு போகிறது நல்லது தான். ஆனால் என்ன பண்ணிவிட்டார் அப்படின்னு கேட்டால், அங்கே போய் சனியோடு சேர்ந்து உட்காந்துருக்கிறதுனால சில சிக்கல்களை ஏற்படுத்துவார். முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு இந்த பூர்வீகத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாகும். பூர்வீகத்தில் பிரச்சனை இருந்தாவே பொதுவாக யாருக்கும் நிம்மதி இருக்காது. நான் எதுக்கு பொதுவாக பூர்வீகத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, அடிப்படை ஆணி வேறு சரியில்லை அப்படின்னா நம்ம வேறு எதை சரி பண்ணாலும் அது திருப்பி ஒன்றுமே இல்லாமல் போயிடும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆணி வேறு சரியாக இல்லை என்றால் அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட்டு பார்த்தாலும் அந்த மரத்தை காப்பாற்ற முடியாது. அதனால் நீங்கள் எந்த விஷயம் செய்கிறதா இருந்தாலும் முதல்ல ஆணி வேறு சரி பண்ணிங்க. சொந்த வீடு இல்லை அப்படின்னா சொந்த வீட்டுக்கு வாங்க. சொந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம். சொந்த வீடே இல்லாமல் வாடகை வீட்டிலேருந்து சரி பண்ணணுன்னா செய்ய முடியாது. ஸோ பூர்வீகத்தை பலம் ஏற்றுனா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பொருளாதார பலம், உங்களை சேர்ந்துருக்கிறவங்களோட பலம், உங்களுக்கு திருமணம் ஆகலைன்னா உங்களுக்கு வரக்கூடிய மனைவி, குழந்தை பிறக்கலைன்னா பிறக்க போகிற குழந்தை, இது எல்லாமே நல்லாயிருக்கும். பூர்வீகம் சரியில்லைன்னா நீங்கள் எவ்வளோ தான் நல்லதாக கொண்டு வந்தாலும் அது மறுபடியும் பிரச்சனையாக தான் போய் நிற்குமே தவிர்த்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்காது. அதனால தான் பூர்வீகத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைய நாள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கிறது. விரைவில் சரியாகிவிடும். இந்த மாதம் வந்து செவ்வாய் பெறுகிறார், உங்களோட 5ஆம் இடத்து அதிபதி 10க்கு வருகிறார். அப்போ இன்னும் உங்களுக்கு ப்ராப்ளம் சரியாகும். அடுத்த சிம்மராசி. சிம்மராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி குரு. 5ஆம் இடத்து அதிபதி 11ல் போய் சந்திரனோட சேர்ந்து குருச்சந்திரன் யோகம் ஏற்படுது. சிம்மராசிக்கு 8ல் சனி போய் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த 11ல் இருக்கிற குரு தான். 5க்கு 8க்கு அதிபதியான குரு 11ல் போய் சந்திரனோட சேர்ந்துருக்கிறனால இன்றைக்கி உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக நல்ல மேம்பாடு இருக்கும், மன நிம்மதி இருக்கும், சந்தோஷம் ஏற்படும், குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கன்னிராசி. கன்னிராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் இடத்து அதிபதி சனி பகவான். சனி பகவான் எங்கே போய் உட்காந்துருக்காரு? இப்போ 7ல் போய் உட்காந்துட்டு பார்க்குறாரு. புரியுதா? 5க்கு 6க்கு அதிபதி அவர் போய் 7ல் போய் உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி நம்மள பார்த்துட்ருக்கார். அவர் சனி பார்க்கறதுனால கன்னிராசிக்கு எந்த கெடுதலும் ஏற்படாது. ஏன்னா கன்னிராசியோட அதிபதி புதனும் சனியும் ஃப்ரெண்டு.
பட் அங்கே சனி செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறதுனால பிரச்சனை. ஆனால் உள்ள ராசி அதிபதி புதன் அங்கே போய் நீச்சமாயிருக்கார். ஸோ ராசி அதிபதி நீச்சம், செவ்வாய்க்கு சனிக்கு மாட்டிகிட்டு உட்காந்துருக்கார் அந்த இடத்துல. ஸோ செவ்வாய்க்கு சனிக்கு எப்பயுமே சண்டை நடக்கும். ப்ளஸ் நீச்சமாக இருக்கும் பொழுது இன்னும் பாதிக்கப்படும் கன்னிராசி நேயர்கள். அதனால் இந்த புதன் செவ்வாய் நவுற வரைக்கும், புதன் அந்தாண்ட நவுற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக தான் செயல்பட்டுக்கணும். இல்லைன்னா திடீரென்று ஏதாவது ஒரு மனசங்கடம் ஏற்படும். இந்த சங்கடம் நீராமல் இருக்கிறதுக்கு காலபைரவ அஷ்டமி அன்னைக்கு காலபைரவருக்கு நீங்கள் பூஜை செய்வதுங்கிறது உங்களுக்கு எந்த கெடுதலும் வராமல் தடுக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமையும். துளாராசி நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமையும். உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் அவர் போய் செவ்வாயோடையும் புதனோடையும் சேர்ந்து பிரச்சனையில் இருக்கார். ஏன்னா புதனுக்கு வந்து நீச்சம். ஸோ செவ்வாயோட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கொஞ்சம் பூர்வீக சொத்து கொஞ்சம் பிரச்சனையான அமைப்பில் தான் இருக்கும். புரியுதா? உங்களோட பூர்வீக சொத்து உங்களுக்கு தான் வருமா இல்லை வேறு யாருக்காக போயிருமாங்கிற பயத்திலே இருப்பீங்க. பயப்படாதீங்க, இன்னும் ஒரு 10 நாள் தான். செவ்வாய் இருந்தால் நவுந்துட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற பூர்வீக சொத்து பிரச்சனைலாம் சரியாயிடும். அதுக்கப்புறம் நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடருது. அதனால் இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைலண்ட்டாக இருந்து இன்றைக்கி நாளை கடத்திக்கணும். விநாயகர் வழிபாடு சிறந்ததை கொடுக்கும். காளிகாம்பாள் வழிபாடு சிறந்ததை குறிக்கும். தனுசு ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறார். 5ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் சனியோடு மாட்டிக்கொண்டு இருக்கிறார். ஸோ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காரிய தடை ஏற்படும். வேறு ஒன்றும் ஏற்படாது. காரிய தடை ஏற்படும். செவ்வாய் இந்தாண்ட நவுந்ததுக்கப்புறம் அந்த காரிய தடை விகழும். கொஞ்சம் உடம்புல சரியில்லாமல் போகும். 5ஆம் இடத்துல பாதிப்பு ஏற்படும்போது என்ன ஏற்படும் அப்படின்னா, உடல்நிலை பாதிப்பு ஏற்படும். அது ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. ஏதாவது உடம்பு சரியில்லை டக்குன்னு டாக்டர்ஸை பாருங்கள். பார்த்து அதுக்கு என்ன இதுங்கிறத பாருங்கள். ஏன்னா தசா புத்தியை பொறுத்து மாறும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி வராது. அதனால தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ராசி ஒரு மாதிரி பலன் சொல்கிறேன். ஏன்னா அது நான் சொல்கிற பலன் ஒவ்வொரு திசைக்கு அது ஒத்து போகும். நீங்கள் வாரம் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிற அந்த தனுசு ராசி ஒவ்வொரு ராசிக்கும் சொல்கிறது வந்து கரெக்டாக வந்து பொருந்தி போகும். பட் ஒரே நாளில் எல்லா செய்தியும் சொல்ல முடியாது. ஏன்னா டைம் ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உடம்பை கவனிச்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான நாள் இந்த நாள். மகர ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் இடத்து அதிபதி 5ல் போய் உட்காந்துருக்கார், ஆட்சி பெற்றிருக்கிறார். 5ஆம் இடத்து அதிபதி யார் உங்களுக்கு? சுக்கிரன். அப்படி 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் போய் 5ல் ஆட்சி பெற்றிருக்கிறதுங்கிறது உங்களுக்கு மகர ராசிக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நேரம் இது. உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் ஆகக்கூடிய இது. சொந்த பந்தம் ஒன்று சேரக்கூடிய நேரம் இது. சொந்த பந்தம் உங்களுக்கு சப்போர்ட், அதாவது பிறந்த இடத்து சொந்தம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நேரம் இன்றைய நாள். இந்த நாள் உங்களுக்கு அருமையான நாளாக அமையும். கும்பராசிக்கு பாருங்கள், 5ஆம் இடத்துல அதிபதி புதன். 5ஆம் இடத்து அதிபதி புதன் 2ல் போய் புதனோடையும் சனியோடையும் செவ்வாயோடையும் சேர்ந்து நீச்சமாயிருக்கார். 5ஆம் இடத்து அதிபதி போய் நீச்சமாகிறதுங்கிறது கொஞ்சம் சரியில்லை. கொஞ்சம் பூர்வீக பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வரும். இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் என்ன பண்ணிக்கணும், கொஞ்சம் ஃபேஸ் பண்ணி தான் நான் வந்து நீங்கள் பண்ணிக்கணும். கொஞ்சம் நாளுக்கு வந்து கொஞ்சம் சொரணம் இல்லாமல் இருந்துக்கிறது தான் நல்லது. ரொம்ப நீங்கள் எல்லாத்துக்கும் துடிச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த நாள் இனிய நாளாக அமைய ரெகுலராகவே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்ய ஆரம்பிங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. மீனராசி நேயர்கள் 5ஆம் இடத்து அதிபதி 4ல் போய் உட்கார்ந்துருக்கிறார். மிகவும் சிறப்பாக தான் இருக்கும். ஒன்றும் குறையெல்லாம் கிடையாது. ஆனால் லக்னத்திலேயே செவ்வாய் சனி இருக்கிற வரைக்கும் உடல்நிலையில் கோளாறு இருக்க தான் செய்யும். கரெக்டான ட்ரீட்மெண்ட்டு கரெக்டான டாக்டர்கிட்ட பாருங்கள். ரெகுலராகவே ஆஞ்சநேயர் கோயிலுக்கு முடிஞ்ச மட்டும் டெய்லி போங்க. இல்லைன்னா சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு போய் பாலாபிஷேகம் பண்ணுங்கள். புரியுதா? அப்படி பண்ணுறது தான் உங்களுக்கு வெண்ணெயை எடுத்து சாத்துங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை அடியோடு விலகும். இல்லைன்னா இந்த வியாதி தொடர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த நாள் இனிய நாளாக விலக ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். மேலும் நாளை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஜோதிட ஆச்சாரியார் டாக்டர் JB புருஷோத்தமன். நன்றி.